வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடச கலை நேரம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சோடச கலை அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். சோடச நேரம், சந்திரனுடைய கலைகள் ஒவ்வொன்றாக குறைந்தும் வளர்ந்தும் வருவது தான் பார்த்திங்கன்னா திதிகள். அப்படி அமாவாசை, பௌர்ணமி இந்த திதிகளை தான் பார்த்திங்கன்னா நம்ம சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்கிறோம். அமாவாசைக்கு முன்னாடி, பௌர்ணமிக்கு முன்னாடி, அது நிகழ்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய 1 மணி நேரம் முன்பின் அதுதான் பார்த்திங்கன்னா சோடச நேரமாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இந்த சோடச நேரத்தில் நம்ம ஒரு பிரார்த்தனை, ஒரு நல்ல எண்ணத்தோடு இருந்தால் அந்த பிரார்த்தனைகள், அந்த நல்ல எண்ணங்கள்லாம் நமக்கு விரைவில் பலிதமாகும். எவ்வளவோ மந்திரங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மந்திரங்களை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மந்திரத்தின் சக்தி அதிகமாகும். உதாரணத்துக்கு நீங்கள் கடல் அலைகள் நார்மலாக இருக்கிறதுக்கும் அமாவாசை, பௌர்ணமி இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா அதனுடைய வேகத்தில் ஏற்பட்ட மாறுபாடுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் அறிவியல் ரீதியாகவே வெளிப்படையாக தெரியுது இல்லைங்களா? அப்படி அந்த அமாவாசை, பௌர்ணமி நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஆகர்ஷண சக்தி, அதாவது இந்த மனத்துக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் ஏற்படும். அந்த நேரத்திலலாம் பார்த்திங்கன்னா மனநிலை சரியில்லாதவங்க, ரொம்ப ஆவேசமாக இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா புத்தி நிலையில் மாறுபாடு உள்ளவர்கள்லாம் ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். இதை நம்ம அறிவியல் ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அது இருக்கட்டும். இந்த அமாவாசை, பௌர்ணமி இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய முன்பின் நேரங்களை நம்ம சோடச நேரமாக கருதுகிறோம். இந்த நேரத்தில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு உங்களுடைய பூஜை அறை, இல்லைனா உங்களுடைய தியான அறை, இல்லைனா ஒரு சுத்தமான அறை, அந்த அறை எப்படி இருக்குன்னா சல்லாப லகரிகள் நிகழாத ஒரு இடம், சுத்தமான இடம், அசுத்தமில்லாத இடம், நல்ல காற்றோட்டமான இடம், அந்த மாதிரி அமைப்புள்ள இடத்துல நீங்கள் அமர்ந்து தான் தியானம் செய்யணும். உங்களுடைய கோரிக்கைகளை இந்த நேரத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கோரிக்கைகள் வெகு விரைவில் நிறைவேறும். அதாவது ஒரு வீடு கட்டணும், ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு சொத்து சேர்க்கணும், ஒரு பணம் சேர்க்கணும், ஒரு வேலை வேணும், ஒரு தொழில் வேணும், திருமணம் வேணும், இன்னும் சொல்லப்போனால் இளம் வயதினருக்கு ஒரு நல்ல காதலன் வேணும். இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய மனசில் பட்ட எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரிதான். ஒரு நல்ல உறவுகள், பிரிந்து போன உறவுகள் மீண்டும் ஒன்றாகணும், இழந்த ஒன்று மீண்டும் கிடைக்கணும், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான். அதாவது பொதுவாக நான் சொல்லிடுறேன், உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரிதான், அது இந்த நேரத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா நினைத்து பார்த்து, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் நிறைவேறுவதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம ஜெயந்தியோட இந்த சோடச கலை நேரமானது நமக்கு வருது. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு நரசிம்ம மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதை ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க, அந்த மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லானது, புரியுதுங்களா? பிரகலாதனுக்கு எப்படி நரசிம்மர் ஆபத் பாந்தவரா, எப்பப்பெல்லாம் அவருக்கு ஆபத்து ஏற்படுதோ அந்த டைமில் ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு உதவுனவராக இருந்தாலும், கடைசியில் தான் இரண்யவதத்தின் போது தூணிலேருந்து வேறுபட்டார், அதற்கு முன்னாடி அவர் தான் உதவுனார். அப்படி அந்த நரசிம்ம மந்திரம் உங்களுக்கு உதவும். அதனோட லிங்க் நான் இப்போ மேலே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, இந்த பதிவுலேயும் ஒரு மந்திரத்தை கொடுத்துட்டு நம்ம ஆரம்பிப்போம். அதாவது இந்த நரசிம்ம மந்திரத்தை நீங்கள் உபாசனை செய்யலாம். இதை நான் நேரடியாகவே உங்களுக்கு கொடுக்குறேன், நேரடியாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் எடுத்து செய்யலாம். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திர உபாசனைகள்லாம் முக்கியமானது என்னென்னா, கூடுமான வரைக்கும் சைவமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களை முயற்சி செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன், புரியுதுங்களா? அதுக்காக இந்த மந்திரத்தையோ தெய்வ வழிபாட்டையோ விட்டுறாதீங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் தெய்வத்தை அடையணும் அப்படின்றது தான் கடவுளுடைய விருப்பம். அதனால தான் பலவிதமான மார்க்கங்களை இறைவன் படைச்சு வச்சுருக்கிறாரு. ஆனால் சில விதமான தெய்வங்களை நீங்கள் சில கோட்பாடுகளோட, அந்த நெறிமுறைகளோட தான் கும்பிடணும். சில தெய்வங்கள்லாம் சைவம் தான், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோ. உங்களுக்கே தெரியும், நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக எனக்கு தெரியும், அதனால் ரொம்பலாம் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதில்லை. அந்த விதத்தில் இந்த 30ஆம் தேதி, அதாவது 30/4/2026 அன்று சரியாக 9:50 மணிக்கு, தோராயமாகவே வச்சுங்க, 9:50 மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி நேரம் வாக்கியப்படி நிகழுது. அந்த நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரம், அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8:50, ஒரு 10:50 வரைக்கும், 8:50லேருந்து ஒரு 10:50 வரைக்கும் நீங்கள் இந்த சோடச கலை நேரமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 24 நிமிஷம், அதாவது ஒரு நாழிகை நேரம் நீங்கள் உங்களோட தியானத்தை
உங்களுடைய கோரிக்கையோட இணைச்சு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த கோரிக்கையானது வெகு விரைவில் வந்து நிறைவேறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்போ ஒரு மந்திரம் அப்படின்னு சொன்னால் அந்த மந்திரமானது இப்போ நம்ம நடக்கிறோம் இல்லைங்களா, நம்ம ஏதோ ஒரு பிரயாணம் போகிறோம், ஒரு குறிக்கோளை நோக்கி போகிறோம், ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம நடக்கிறோம், ஒரு வாகனத்தில் போகிறோம். அது தரை வழி வாகனமாக இருக்கலாம், வான்வழி வாகனமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வாகனத்தை நம்ம யூஸ் பண்ணி போகிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி வாகனம் இல்லாமல் போக முடியாது. அப்போ இறைவனை அடையிறதுக்கு நமக்கு ஒரு வாகனம் தேவை. அந்த வாகனம் தாங்க மந்திரம். அதுதான் நிறைமொழி மாந்தர்தம் உள்ளத்தில் கிளர்ந்த மறைமொழி வார்த்தைகள் தான் மந்திரம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சக்தி உள்ள நிறைமொழி மாந்தர்தம் உள்ளத்தில் கிளர்ந்த, சும்மா ரோட்டில் போகிறவங்களாம் சொல்கிறதெல்லாம் மந்திரமாயிடாது. அவங்க தியானம் பண்ணி அந்தந்த தேவதைகளுடைய லோகத்துக்கே போயிட்டு அந்த தேவதைகளுக்கான லோகத்துக்கு போகக்கூடிய மந்திரத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த மந்திரங்களை தான் நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. அது பஞ்சாட்சரம், ஷடாட்சரம், அஷ்டாட்சரம், காயத்ரி, இன்னும் நிறையா வேத மந்திரங்கள், இன்னும் நிறையா சூக்தங்கள் எல்லாமே இருக்குது. சாத்திரங்கள், தோத்திரங்கள் எல்லாமே மந்திரங்கள் தான். தேவாரம், திருப்புகழ் எல்லாமே மந்திரங்கள் தான். புரியுதுங்களா? ஏதோ சாதாரணமாக ஒரு வெளி உலக கவிஞர்கள் எழுதின கற்பனை வார்த்தைகள் கிடையாது. அதெல்லாம் சக்தி வாய்ந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகள்லாம் ஏன்னா வார்த்தைகளே ரொம்ப சக்தி வாய்ந்தது தான். ஒரு நல்லதை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லது நடக்கும், ஒரு தீயதை சொன்னீங்கன்னா தீயது நடக்கும். அதனால தான் எப்பொழுதுமே நல்லதையே சிந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறாங்க. அந்த விதத்தில் நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா கால்கள் தேவை, ஒரு வாகனம் தேவை. அதுபோல் நம்ம ஒரு இறைவனை அடையணும் அப்படின்னா நீங்கள் எப்படி போவீங்க? இப்போ பெரிய புராணத்திலே ஒரு செய்தி இருக்குது. சுந்தரர் பார்த்தீங்கன்னா அவர் மேலே, அதாவது பார்த்தீங்கன்னா இறைவன் முக்தி கொடுத்து அவர் இட்டுட்டு போகிறாரு வெள்ளை யானையின் மீது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர் சேரமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பஞ்சாட்சரத்தை ஓதி, குதிரையின் காதில் பஞ்சாட்சரத்தை ஓதி அதன் வழியே சென்று அவருக்கு முன்னாடி இவர் போகிறார் இல்லைங்களா. அப்போ அந்த மந்திரத்தோட வலிமையை பாருங்கள். மந்திரங்கள் ஒரு வெஹிக்கிள் மாதிரி செயல்படும். அந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது நம்ம எந்த கடவுளை நினைத்து, எந்த தெய்வத்தை நினைத்து நம்ம அந்த மந்திரத்தை சொல்கிறோமோ அந்த தெய்வத்தை நோக்கி அந்த பயணமாகப்பட்டது கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் மந்திரங்களை ஒரு தெய்வத்தை நோக்கிய பயணமாக இன்னிலேருந்து நீங்கள் கருதணும். புரியுதுங்களா? இது ஏதோ சாதாரணமாக ஒரு விளையாட்டாக நினச்சிடாதீங்க. இப்பொழுது நம்ம இந்த மந்திரத்தை பார்ப்போம். இப்போ புரிஞ்சுட்டு உங்களுக்கு மந்திரம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. இந்த மந்திரம் ஒரு வெஹிக்கிளாக வேலை செய்யுதுன்னு. அதாவது உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாமியகம். இந்த மந்திரத்தை என் வாயாலே வாங்கிட்டீங்க. இது சிரத்தையோடு சொல்லுங்கள். மற்ற மந்திரங்களும் அப்படி தான் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. அதனால் நம்பிக்கையோடு சொல்லுங்கள், நல்ல மனசோட சொல்லுங்கள், சுத்தமாக இருங்க. சுத்தம்னா என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சல்லாபலகரி இல்லாமல், மது போதை பழக்கம் இல்லாமல், குறிப்பாக இந்த மந்திரங்கள்லாம் சொல்லும் பொழுது ஒரு விரதமாக இருக்கிறீங்க, ஒரு 21 நாள், ஒரு 48 நாளில் குறிக்கோள் அடையணும் லட்சியமாக இருக்கு. அந்த காலகட்டத்தில் நீங்கள் சைவமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை நான் ஜென்ரலாக என் வாழ்நாள் மந்திரமாக அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இயல்பாக இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி சைவ உணவுகளுக்கு மாறறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. ஏன்னா நமக்கு கர்மா எதனால் வருதுன்னா பஞ்சமா பாதகங்கள் தான். கள், களவு, கொலை, காமம், பொய் இந்த வகையில் தான் வருது. அந்த வகையில் நம்ம ஒரு உயிரை கொன்று தின்றா அது பஞ்சமா பாதகமாகிடும். இந்த பஞ்சமா பாதகங்கள்லாம் என்னன்னா, இதுக்கெல்லாம் பிரயாச்சித்தமே கிடையாது. மற்ற எல்லாத்துக்குமே பிரயாச்சித்தம் இருக்குது. இதுக்கெல்லாம் பிரயாச்சித்தம் பண்ணணும்னா அதுக்கு நம்ம செத்தே போயிடலான்ற அளவுக்கு இருக்கும் அந்த பிரயாச்சித்தங்கள்லாம். அப்படி தான் விதிக்கப்பட்டிருக்குது வேதங்களில், சாத்திரங்களில், ஆகமங்கள்லாம். அதனால் நீங்கள் இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு நான் சொன்ன இந்த நேரத்தில் உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய கோரிக்கையை வச்சு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நிறைவேறும். இதில் 99.99% நான் உறுதியாக சொல்கிறேன். அந்த 0.1% உங்களுடைய கவனக்குறைவால் தான் வீணாகும். ஒரு மந்திரத்தை சொல்கிறீங்க, வேறு ஏதோ சிந்தனைலாம் உங்களுக்கு வருதுன்னா அதுக்கு நாம் பொறுப்பாக முடியாது, உங்கள் கர்மா. புரியுதுங்களா? அதெல்லாம் நீங்கள் களையணும். உடனே வந்துடாது ஒரு தியானம், ஒரு மந்திர சித்திலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். தொடர்ந்து சொல்லணும். புரியுதுங்களா? சில பேர் தூங்கிடுவாங்க, இப்படி விழுவாங்க, அதுவும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? சில பேர் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே டக்குன்னு ஒரு கேப் விழுந்துடும் அவங்களுக்கே தெரியாமல். அப்புறம் திடுக்குன்னு தூங்கின மாதிரி இருக்கும், அப்புறம் திடுக்குன்னு மறுபடியும் மந்திரத்தை ஓட்டுவாங்க. இதெல்லாம் லாங்காக மந்திரத்தை ஓட்டினவங்களுக்கு புரியும். நீங்கள் மந்திரத்தை தியானத்தை சொல்ல ஆரம்பிக்கும்போது, தியானத்தில் உட்கார இருக்கும்போது உங்களுக்கு எல்லா விதமான சிந்தனைகளும் உங்களுக்கு குறுக்கீடு பண்ணும். அப்புறம் மந்திரத்தை சொல்லும்போது ஏதோ உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நிச்சயம் விஷ்ணு அப்படி கடற்கடன்னு அப்படியே ஏதோ ஒரு மாதிரி ஒரு பாத்திரங்களெல்லாம் விளக்கும் பொழுது அது எல்லாமே மொத்தமாக கீழே டமால் டிமால்னு சத்தம் வர மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நிதானமாக
ஒரு சீராக, மந்திரங்கள்லாம் ஒரு சீராக தான் அமைக்கப்பட்டிருக்குது. அந்த வேகத்தில் தான் நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லும்போது அதனுடைய பயன் பல மடங்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை எடுத்து செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நரசிம்மருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் இது சோடசக்கலை நேரமாகவும் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் நரசிம்ம மந்திரம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா மற்ற மந்திரங்களை நீங்கள் வந்து பயிற்சி செய்யுங்க. அதுவும் வேணாம், நான் ஆழ்மனதின் அற்புத சக்தியை உணர்ந்தவர் அப்படின்னா எங்கே உங்கள் கவனத்தை வச்சு செய்யணுமோ அங்கே வச்சு செய்யுங்க. நம்ம சேனல்லே நம்ம சொல்லியிருக்கிறோம், போய் பாருங்கள். அதே போல் நீங்கள் வந்து பிரபஞ்ச உணர்வு தான் கடவுளாக நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த பிரபஞ்ச உணர்வோட இருந்து நீங்கள் அந்த உணர்வு தான் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய போகுதுன்ற ஒரு இதோட நீங்கள் இருந்து இந்த மந்திரத்தை பயிற்சி செய்யுங்க. இல்லை அந்த சிந்தனையோடு இருந்து உங்கள் கோரிக்கையை வைங்க. எப்படி வேணாலும் நீங்கள் அந்த சோடச நேரத்தில் ரியாக்ட் பண்ணலாம். இல்லை ஒளி வெளியாக இருக்கும் அந்த அன்னையை, அந்த திருவருளை, அந்த பிரபஞ்ச அழகியை நீங்கள் வந்து வழிபடலாம். அபிராமி, காமாட்சி, மீனாட்சி அப்படிலாம் இருக்கிறாங்க இல்லைங்களா. மருவத்தூர் அரசியாகவும், சமயபுரத்தில் மாரியம்மனாகவும் இப்படி இருக்கிறாங்க இல்லைங்களா. அபிராமியாகவும் சிவகாமியாகவும் இப்படி இருக்கக்கூடிய அந்த அம்பாளை கூட நீங்கள் வழிபடலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நற்பலனை வெகு விரைவில் பெற்றுத்தரும். அல்லது நீங்கள் உங்களுக்கு பிடித்த மகான்களை வழிபடலாம். ஒரு வள்ளல் பெருமானார், ராகவேந்திரர், ஒரு சாய்பாபா, யாரை வேணாலும் வழிபடலாம். உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை வழிபடலாம். இந்த நேரத்தை செம்மையாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்நாள் ஃபுல்லும் இந்த நேரங்கள் வந்துங்கன்னே தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில தாந்திரிக நெறியில் மட்டும் யூஸ் பண்ணுறது. இன்றைக்கி யூடியூப் வந்ததுனால பல பேருக்கு தெரியுது. நம்ம சேனலில் கூட நான் நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து இந்த பதிவுகளெல்லாம் போட்டதுனால தான் சம்பாதிச்சேன். ஏன்னா அவங்களாம் இப்போ ரொம்ப சிரமத்தில் இல்லை, அவங்களாம் என் பேரில் வருத்தத்தில் இருக்கிறாங்க. என்ன இந்த மாதிரி பதிவு ஆரம்பிச்சுட்டு இவர் இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு கொண்டு போகிறாரு அப்படின்னு. எது உண்மையான முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறப்பற்ற நிலைக்கு போகிறது தான். அதற்கான முயற்சியில் தான் நம்ம இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள்லாம் நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஏன் இந்த உடலையை கூட நம்ம விட்டுட்டு தான் போகணும் அப்படின்னும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பொருள்கள் மேலேயும் நம்ம ஆசை வைக்கிறது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்குன்றத நேயர்களாகிய நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த பதிவை கூடுமான வரைக்கும் மற்றவர்களுக்கு கொண்டு செல்லுங்கள். அதே போல் ஒரு கோரிக்கை இந்த பதிவின் மூலிமா நான் வச்சுக்கிறேன். எவ்வளவோ பதிவுகள் நீங்கள் பார்க்குறீங்க யூடியூப்பில், தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க, விமர்சனங்கள் பண்ணுறீங்க. இங்கே நல்ல விஷயங்கள் நம்ம எவ்வளோ தூரம் கொடுக்குறோம். ஒரு 2 கமெண்ட் போட்டால் தான் என்ன, ஒரு 2 லைக் போட்டால் தான் என்ன, ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பயனடையட்டும். நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இது கொடுக்குறேன் சொல்லுங்கள். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் உங்ககிட்ட இந்த மந்திரத்தை நான் கொடுக்குறேன். அதே போல் நான் ஒரு ஜோதிடராக ப்ரொஃபஷனலாக இருக்கிறேன். உங்களுக்கு யாராவது ஜாதகம் பார்க்கணும், 10 வருஷமாக ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி நேரத்தில் உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், போகணும், வரணும்னா என்கிட்ட வந்து நீங்கள் ஜாதக ரீதியாக தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அதே போல் நீங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக அதெல்லாம் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எப்பொழுது வேண்டுமானும் என்னை தொடர்பு கொள்ளலாம். தூக்க நேரத்தை தவிர, என்னுடைய வேலை நேரத்தை தவிர. அதுதான். நன்றி.